ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மகாரதி, இன்றைக்கி ஒரு ஃபயர் எபிசோடுங்க. எப்படிங்க இப்படி வந்து தொடர்ந்து ஒரு 4 நாளாக 5 நாளாக எப்படிங்க இப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதா இந்த வாரம் ஃபுல்லாக வந்து ஃபயர் எபிசோட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நம்முடைய காவேரி வந்து வீட்டை விட்டு வெளியே போயாச்சு. ஒரு பெரிய சீனு நான் கூட அவங்க வீட்டு விட்டு வெளியே போகிறது என்ன மாதிரி ஏதாவது காமிப்பாங்கன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. வீட்டு இருக்க நைட் சீன் காமிக்கிறாங்க. மார்னிங் நினச்சி பார்த்தா அவங்க இல்லை, ஒரு எழுதி வச்ச லெட்டர் மட்டும் இருக்குது. ஸோ விஜயுமே கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாரு. ஸோ ஆனால் சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தாத்தாவும் சரி விஜயும் சரி எல்லாருமே அவங்களோட தப்பை உணர்ந்துட்டாங்க. ஒரு பக்கம் காவேரி சொன்னது சரிதானோ, ஸோ நம்ம குடும்பத்தை காப்பாற்ற தான் அவங்க யோசிச்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிச்சு சரி காவேரிகிட்ட நம்ம போய் பேசுவோம், அவங்களை சமாதானப்படுத்துவோம் தேடுற நேரத்தில் காவேரி அங்கே வந்து வீட்டில் இல்லை அப்படிங்கிறதான். கண்டிப்பாக எங்கே போயிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் தான் போயிருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வர முடியாது. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து கொடைக்கானல் தான். ஸோ வீட்டுக்கு போனால் அப்பாவோட நினைவுகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் சீன்ஸ் கொண்டு வராங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் இருக்குது. ஸோ அவங்க வச்சு எழுதி வச்ச லெட்டர் மட்டும் இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியல. நானுமே அந்த கடைசியாக தொடரும்னு போட்டப்போ ஜூம் பண்ணி பார்த்தேன். ஸோ தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த ஓடி போன பொண்ணாட்டி அதெல்லாம் கூட எழுதியிருப்பாங்க. ஏன்னா சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஓடி போன மருமக அப்படியே போனதாக இருக்கட்டும், நீ கொஞ்சம் சந்தோஷமா இருற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நினைக்கிற லெட்டரில். ஸோ அதையுமே எழுதி வச்சிருந்தாங்க. நானுமே ஜூம் பண்ணி பார்த்தேன். அதே போல் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய நிவின் அண்ட் யமுனா அவங்க ட்ராக்கு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு யமுனா மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கங்கா அப்பா பார்த்து திட்டி விடுறாங்க. ஸோ இதை போயிட்டு குமரன்ட்டுமே சொல்லி இந்த மாதிரி நிவின் வந்து வான் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நிவின் கிட்ட பேசும்போது நான் எந்த ஒரு மோட்டிவ்லையும் இல்லை அப்படின்னு சொல்லி நிவின் கிளியராக சொல்லிடுறாரு. பட் நிவின் பண்ணுறதுமே ஒரு வகையில் தப்பு தான். ஏன்னா இந்த நிவின் யமுனா விஷயத்தில் யார் மேலே தப்புனா கண்டிப்பாக நிவின் மேலே தான். ஏன்னா நிறைய ஹோப் வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது அவங்க ஈஸியாக ஏன் தப்பாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிவின் யோசிக்கணும். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சும் யோசிக்கணும். இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமாவது அவங்களாச்சும் கொஞ்சம் அவேராக நடந்துக்கணும் அப்படிங்கிறதா. பட் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க, பேர் அவங்க தானே. ஸோ சீரியல் அப்படி தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறதா. ஸோ எனிவே வீட்டை விட்டு வெளியே போயாச்சு. அப்கமிங் ஒரு ட்ராக் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அஜய் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, விஜய்ட்டு கூட வந்து கோவப்பட்டு பேசிட்டு கண்டிப்பாக நான் அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த கட்டாய கல்யாணம் தான், அதாவது இந்த ஓடி போய் திருட்டு கல்யாணம் தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் தாத்தாவுமே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு சம்மதத்தை யோசிக்கணும். இதுக்கப்புறம் கல்யாணம் வேண்டாமே, நின்னது இருக்கட்டும், காவேரி சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே யோசிச்சாரு. ஸோ நேற்று சொன்ன வீடியோவில் தான் சொன்ன வீடியோ இப்படி தான் இருக்குது இன்னைக்கு நினைக்கிறேன். ஏன்னா தாத்தா ஒரு பக்கம் மறுக்கிறாரு. ஸோ இவங்க போயிட்டு கட்டாய கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதா. ஸோ அந்த இடத்துல காவேரி இப்படி வந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்வெட்டர்லாம் கூட சொல்லியிருந்தீங்க, ஏதாச்சும் தண்ணிக்குள்ளே இதை விழுந்துட்டா காப்பாற்றும் போது அந்த ஸ்வெட்டர் மாதிரி போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அதுவும் ரீசன்ஸாக இருக்கலாம். அதே போல் எனக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன் என்ன அப்படின்னா, கம்மிங் சண்டேல இருந்து கொடைக்கானல் ஷூட் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் ட்ராக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நேற்று சொன்ன கமெண்ட் ஒரு ஃபேன் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு ட்ரூவான்னு தெரியல. சண்டே வந்துச்சு அப்படின்னா நமக்குமே ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்குமே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த பாஸ்ட் 1 வீக் எபிசோட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபயராக இருந்துச்சு. எல்லாமே டிஆர்பியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதா. எனக்கு வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி சீல் வந்து ரொம்ப டவுன் ஆகுறதால மகாநதியுமே கொஞ்சம் டவுன் பண்ணி விடுது. அவங்க இன்கேஸ் ஒரு 5+ ரேட்டிங்ஸ் கிட்ட அங்கே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேங்க அட்பனில். ஸோ இவங்களுமே ஈஸியாக 6+, 7+ கிட்ட வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபயரான எபிசோட்ஸ் தான் இந்த வாரம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.